மகாபாரதத்துல ஏகப்பட்ட மன்னர்கள் கலந்துக்கிட்டாங்க. அப்ப உடுப்பி ஆட்சி செய்த ஒரு மன்னர் மட்டும் நான் மகாபாரத போர்ல கலந்துக்கல, அதுக்கு பதிலா எல்லா வீரர்களுக்கும் நான் உணவு சமைச்சு தரேன்னு ஒரு பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு. தினமும் உணவு சமைச்சு அவர் கையாலேயே கிருஷ்ணருக்கும் தர்மருக்கும் உணவு பரிமாறுவாரு. போர் முடிஞ்சதும் தர்மனும் துரியோதனனும் அவங்க படை வீரர்கள் கிட்ட எல்லாரும் சாப்பிட்டாச்சான்னு கேட்பாங்க. அதுக்கு எல்லா வீரர்களும் நான் நல்லா சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு போவாங்க. தர்மர் உணவு கூடத்துக்கு போய் பார்க்கும்போது உணவு எதுவுமே அதிகமாகவும் கம்மியாகவும் இருக்காது, ஒரு சரியான அளவுல இருக்கும். இதை பார்த்து தர்மருக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு நாள் எங்க பக்கம் இருக்கிற வீரர்கள் அதிகமா உயிரிழப்பாங்க, அடுத்த நாள் கௌரவர்கள் பக்கம் இருக்கிற வீரர்கள் அதிகமா உயிரிழப்பாங்க. அது எப்படி தினமும் எவ்வளவு துல்லியமாக வீரர்களை கணக்கிட்டு சமைக்க முடியும்னு கேட்பாரு. தர்மர் அவரோட சந்தேகத்தை உடுப்பி மன்னரிடம் கேட்பாரு. கிருஷ்ணர் சாப்பிடுற ஒவ்வொரு கவலத்திற்கும் அடுத்த நாள் 1000 வீரர்கள் இறக்க போறாங்கன்னு அர்த்தம். இந்த கணக்கு எனக்கும் கிருஷ்ணருக்கும் மட்டும்தான் தெரியும்னு சொல்லுவாரு.